குறைந்த காலம். சாதிக்க தேவையில்ல. நாம் நரகத்தை விட்டும் நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்காவது உலகத்தில் அமல் செய்வோம். குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு படிப்பை தொழிலை கொடுத்த நாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்போம். அல்லாஹோடு நெருங்குவோம், அல்லாஹோடு தொடர்பாகுவோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவோம். மௌத்து எப்ப வரும் என்று தெரியாது. கைசேதமான விடயம் என்ன தெரியுமா? கைசேதமான விஷயம் என்ன தெரியுமா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். சில ஆம்பளைகள் பள்ளிக்கு வராங்க. எப்ப தெரியுமா பள்ளிக்கு வராங்க? ஜனாசாவாகத்தான் அவர் முதல் பள்ளிக்கு வரார். எவ்வளவு கைசேதம் சகோதரர்களே! உயிரோடு இருக்கும் போது பள்ளிக்கு கூப்பிட்டு வரல. பள்ளிக்கு வா, ஒவ்வொரு நாளும் 5 தரம் முஅத்தின் வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். கஸ்ட்ல போனாங்க, உலமாக்கள் போனாங்க, தாயிகள் போனாங்க, வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். வரல. மௌத்தாகினாய், வரலையா? காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவான் பள்ளிக்கு. கால கைய கட்டி கொண்டு வந்து வைப்பார்கள். உலகத்துல உயிரோடு இருக்க போகல வரலையா? இவ்வளவு கைசேதம். சில பெண்கள் மறைந்திருக்க வேண்டிய பெண்கள் முதலாக தன்னை முழுமையாக மறைப்பது கஃன் துணியால் தான் மறைக்கிறாங்க. எவ்வளவு கைசேதம் சகோதரர்களே! அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வரக்கூடாது, முடியை காட்டக்கூடாது, குலைந்து பேசக்கூடாது. குர்ஆனையும் ஹதீஸையும் சொன்னார்கள் உலமாக்கள். விளங்கவில்லை. மூடுறா எப்ப? ஃபுல்லா தன்னை ஃபுல்லா மூடுகிறா எப்ப? ஜனாசாவாகத்தான் மூடுகிறா. ஆக இப்படியான கைசேத வாழ்க்கையை விட்டும் நாம் நம்மை பாதுகாப்போம். அல்லாஹ் நமக்கு புத்தியை தந்திருக்கிறான். 2 வழியை காட்டி தந்திருக்கிறான். இது நல்ல வழி, இது கெட்ட வழி. தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்முடைய கையில் தந்திருக்கிறான். அல்லாஹ்ட மேல பழி போடலாம் யாருக்கும். விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்ட மேல யாருக்கும் பழி போடாது. அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனில் சொல்லிவிட்டான், வஹதைனாஹுன் நஜ்தைன். கெட்ட வழி நல்ல வழி 2யும் நான் காட்டி தந்து விட்டேன். இஷ்டமான வழியில போ, மறுமையில் சந்திப்போம். அதுதான் முடிவு. உலகத்தில் எப்படியும் பாரு. தொலாட்டி யாரையாவது அடிச்சு கொள்ளுவாங்களா? இங்க கொள்ள மாட்டாங்க. வட்டி எடுத்ததுக்காக குடும்பம் உங்களோட பேசாம இருக்குமா? பேசாம இருக்காது. வருவாங்க, போவாங்க. அங்க வாங்க எல்லாரும். இங்க இல்ல, அங்க வாங்க. அங்கதான் உங்களுக்குரிய தீர்ப்பு. சகோதரர்களே, நானும் சந்திக்க இருக்கிறேன், நீங்களும் சந்திக்க இருக்கிறீர்கள். குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வாழ்ந்து